விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவசரமாக விமானமானது தரையிறங்கப்பட்டிருக்கிறது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நெல்லூர் அருகே நடுவானில் பறந்தபோது திடீரென எந்திர கோளாறு ஏற்பட்டதால் அவசரமாக தரையிறங்கியது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், விவரங்கள். சென்னையிலிருந்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சரியா இன்று மாலை 3:40 மணிக்கு சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து 159 பயணிகள் மற்றும் 6 விமான ஊழியர்கள் உட்பட 165 பேருடன் புறப்பட்டு ஹைதராபாத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் இன்று மாலை 5 மணிக்கு ஹைதராபாத்தில் தரையிறங்க வேண்டும். ஆனால் இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஹைதராபாத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது ஆந்திரா மாநிலம் நெல்லூரை கடந்து கொண்டிருக்கும் போது திடீரென விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. இதனடிந்த விமானி சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் தொடர்பு கொண்டு தெரிவித்தார். உடனடியாக சென்னை விமான நிலைய அதிகாரி ஹைதராபாத்தை நோக்கி செல்ல வேண்டாம், மீண்டும் சென்னை திரும்பும்போது உத்தரவிட்டனர். இதனையடுத்து அந்த விமானம் சென்னையை நோக்கி மீண்டும் திரும்பி வந்தது. இதனையடுத்து சென்னையில் விமானத்தை அவசரமாக தரையிறங்கிறதுக்கான வேண்டிய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இதனால் விமானம் பத்திரமாக சென்னையில் தரை 4:30 மணி அளவில் சென்னை உள்நாட்டு விமானத்தில் அவசரமாக தரையிறங்கியது. விமானத்தில் உள்ள பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து கீழே இறக்க வைக்கப்பட்டு அவர்களை ஓய்வு அறையில் தங்க வைக்கப்பட்டனர். மேலும் இயந்திர கோளாறு ஏற்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தை பழுதுபார்க்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே ஹைதராபாத் செல்ல வேண்டிய 159 பயணிகளையும் மாற்று விமானம் மூலம் ஹைதராபாத் அனுப்பி வைக்க விமான நிலைய அதிகாரிகள் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். வானில் பறந்து கொண்டிருக்கும் போது திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு விமானி தகுந்த நேரத்தில் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் சென்னையில் தரையிறங்கியது. சென்னை விமான நிலையத்தில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.